அப்பா என்கிட்ட சொன்னாரு, டேய் தம்பி நாளைக்கு உனக்கு பொண்ணு பார்க்க போறோம்டான்னாரு. அடா சத்தியமா ராத்திரி பூரா தூக்கமே இல்லை. அன்னைக்கு நம்ம காலத்து நடிகை பூரா யாரு? ஊர்வசி, குசுப்பு, நக்குமா, இது பூரா கடவுளை வந்துகிட்டு இருக்கு. இப்ப அசிலாம் வருது, வெளியே சொல்ல முடியாது. இப்ப உள்ளதுக்கு வருது, அப்ப வந்துச்சு. இப்படியே காலையில கிளம்பி பொண்ணு வீட்டுக்கு போனாங்க. பள்ளிக்கூடத்துல தலைமை ஆசிரியர். அதான் வெளியே சொல்லலாம், வெளியே சொல்ல முடியல. ஆசிரியர் குற்றத்தை நீக்கிறவர். அப்புறம் இங்க தானே குற்றத்தை எல்லாம் சரி பண்ணணும். இந்த ஊர்ல வந்து காலைல அப்படியே பொண்ணு வீட்டை போய் இறங்கணுங்க ஐயா. போய் உட்காந்த நான், என் தம்பி, எங்க அம்மா, அப்பா, எங்க மாமே, மச்சான், எங்க அத்தையெல்லாம் உட்காந்துருந்தாங்க. என் பொண்டாட்டி அப்படியே தட்டுல டீயை கொண்டுகிட்டு வந்தாங்க. அப்படி குடிஞ்சோ தரலாம் நிமிரலங்க. அன்னைக்கு தாவ குடிஞ்சிருந்தா, இப்ப பூரா அவ நிமிர்ந்து நிக்கிறான், நான் அப்படியே தெரியுறேன். அது வேற. இப்படியே டீ எப்படி கொண்டு வந்தாங்க ஐயா ட்ரெயில. இப்படியே கட 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 கடன்னு ஆட்டிக்கிட்டு இப்படியே வந்தா. எப்படி தெரியுமா இருந்துச்சு? இந்த தேர்தலுக்கு முன்னாடி எம்எல்ஏ தேர்தலில் ஓடு கட்டு வருவாங்கல்ல, அந்த மாதிரி கட 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 கடன்னு வந்தாங்க. இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு, ஜெயிச்சு வந்த மந்திரி மாதிரி பண்றான். அவ அங்கே இருந்து கூடாது டீயை கொடுத்தாளா. நான் இப்படி அரை வெக்கத்தோட அப்படி குடிச்சேன். குடிச்சவொடனே அப்படி உள்ள போனாங்க. போய் அப்படி சன்னல் ஓரத்துல அப்படி என்ன பார்த்தாங்க. அப்படி பார்த்த பார்வை இருக்குல்லங்க, அட சத்தியமா தென்றல் அடிச்ச மாதிரி இருந்துச்சுங்க. இப்பவும் தான் பாக்குறா, புயல் அடிக்கிற மாதிரி இருக்கு. அப்படியே போயிட்டு வரோம்னு சொல்லிவிட்டு போகணும் சொல்லணுமா இல்லையா? ஒரு நம்ம நடைமுறை இருக்கா இல்லையா? அப்புறம் நான் போயிட்டு வரோம் இப்படி எல்லாரையும் சொல்லிவிட்டு இப்படி பாக்குறேன், எங்க நான் மாலை காணாமேனு. அப்படி சன்னல் ஓரத்துல ஒளிஞ்சுக்கு நின்னா. அப்படி அங்கே இருந்து ஒரு சிரிப்பு சிரிச்சா இல்லைங்க, அப்படியே முத்து உதுந்த மாதிரி இருந்துச்சுங்க. இப்பவும் சிரிக்கிறா, இடி இடிக்கிற மாதிரி இருக்குங்க. அந்த நிலையில் நாங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். 9/9/1990 ஆவணி மாதம் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10:30 மணிக்கு 3000 பத்திரிக்கை அடித்து 182 கிலோ கறி போட்டு எல்லாரையும் வர சொல்லி எல்லாரும் முன்னாடியிலையும் என் தலையில மண்ணலி போட்டுக்கிட்ட வேணாம், எனக்கு தானே தெரியும். அந்த அடிப்படையில் சொல்றாங்க, உண்மையில சொல்றாங்க. கல்யாணம் பண்ண யாருக்குமே அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரிங்க, 3 மாதத்துக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. அப்படியே நடக்கிற மாதிரி இருக்கும், நின்றுகிட்டு இருப்பான். தூங்குற மாதிரி படுத்து கிடப்பா, தூக்கமே வராதுங்க. அன்னைக்கு ஒருத்தர் பாக்குறேன், வேலூர் பஸ் ஸ்டாண்ட்ல ஹீரோ ஹோண்டா ஸ்பிளெண்டர் பிளஸ் புதுசா கல்யாணம் பண்ணவன் வண்டியை போட்டு ஸ்டார்ட் பண்றான். ஸ்டார்ட்டே ஆகல, உதன்னு உதச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. கிட்ட போய் பாக்குறேன், சாவியே போடல. ஏன்னா புது புராட்டி பக்கத்துல இருக்கு. ஒண்ணுமே தெரியாத நேரத்தில் எனக்கு இதே மாதிரி தாங்க, எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடந்துச்சுங்க. எவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு ஆனந்தமான நாளுங்க. அப்படியே ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு உள்ள போனேன். உண்மையிலே நான் படம் பார்த்ததெல்லாம் எப்படின்னாக்க, அதில் மாப்பிள்ளை கட்டில் உட்காந்துருப்பாரு, பொண்ணு இங்கே இருந்து அப்படியே டம்ளரில் பாலை கொண்டு போகும், இது பாதி குடிப்பாங்க, அவங்க பாதி கொடுப்பாங்க. அப்படியே பொண்ணு மாப்பிள்ளை காலில் விழுந்து கும்பிடும், ஆசீர்வாதம் பண்ணும். இது நம்ம படத்தில் பார்த்ததுங்க. இந்த கற்பனையிலே நான் உள்ள போறேன், கட்டில் என் பொண்டாட்டி உட்காந்துக்கிறான். என்னடா ஆரம்பமே சரியில்லையே, ஓப்பனிங்கே சரியா இல்லையே அப்படின்ட்டு என்ன பண்ண, இப்படி போனேன். இப்படி எழுந்திருச்சு இப்படி டம்ளர் எடுத்து பாலை கொடுத்தா. அது காலையில வாங்கியிருப்பான் எங்களுக்கு, சாயங்காலம் காய வச்சிருப்பான் எங்களுக்கு. சில்லுன்னு இருந்துச்சு. பழக்கத்தோயத்துல கடகடன்னு குடிச்சு விட்டேன். எனக்கு தீனா எதுக்குன்னா இல்ல ஆளுக்கு பாதியானா. இப்ப அது வரை மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு, அது வேற தனி. இதுல என்ன ஆகி போச்சா, டக்குன்னு அவ போய் கட்டில உட்காந்துக்கிட்டு இங்க வாங்கலே, நான் கிட்ட போனேன், உட்காருங்கண்ணா. நான் மெதுவா உட்காந்தேன். ஏன்னா அவ கொண்டாந்த கட்டில், நம்மோடு கட்டில்னா வேகமா உட்காரலாம், நமக்கு அது வரைக்கும் பாய் தானே. என்ன நடந்துச்சுன்னே தெரியலங்க. ஒரு 2 மாசம் ஆயிருக்கு உங்களுக்கு. என்னங்க வீட்டுல அரிசி இல்லை, சரக்கு சாமான் இல்லைன்னா, என்னடி வீட்டுலாம் பத்தாப்பட்டில நெல் இருக்கு, அப்பா தான் சரக்கு சாமான் வாங்கிட்டு வந்துருப்பாருங்கிறேன். அறிவு இருக்கா உங்களுக்கு? நம்ம தனியா வந்து 2 மாசம் ஆச்சுங்கிறாங்க. என்ன நடந்துச்சுன்னே தெரியல. இந்த தலையாடி மந்திரம்னு ஏதோ ஒரு மந்திரத்தை எவன் கண்டுபிடிச்சான், அவனை ஆளை தேடிக்கிட்டு இருக்கிறேன். அந்த மந்திரத்தை ஓதி ஓதி பித்து பிடிக்க வச்சு நல்லா இருந்த குடும்பத்தை பூரா 2ஆ ஆக்கி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்குங்க. ஆகவே உலகத்தில் உள்ள நிஜங்களில் எல்லாம் உண்மையான நிஜம் எது என்று சொன்னால் ஆண் பாவம். ஐயா, இன்னைக்கு இந்த பொம்பளைங்க புலம்புற விஷயம் என்ன தெரியுமா? இந்த ஆம்பளைங்க வரதட்சணை வாங்குறாங்களா. நாங்க எதுக்கியா வரதட்சணை வாங்குறோம்? உங்களுக்கு ஓசியில ஒரு துணி துவைக்கிறோனோ, ஓசியில ஒரு பாத்திரம் கழுவணும் வராம பாருங்க, அதுக்கு தான் அந்த வரதட்சணைன்றதே வாங்குறோம். அடுத்து வரதட்சணை வாங்கும்போது பைக்கா சேர்த்து வாங்கிட்டோம்னு புலம்புறாளுங்க. ஐயா, எதுக்கு பைக்கை வாங்குறோம்? நாளைக்கே அங்கெல்லாம் ஒரு பீச்சுக்கு, ஒரு கோயிலுக்கு, ஒரு சினிமா தியேட்டருக்குன்னு போனா ராமசாமி புருஷன் பொண்டாட்டிய பைக்ல கூட்டுன்னு போனா என் புருஷன் என்ன நடக்க வச்சே கொடுமை பண்ணான்னு புலம்புவீங்க பாரு. அதுக்கு தான் நாங்க பைக்கை வாங்குறோம்.
பாப்பாட்ட கேக்குறேன், எங்க அப்பா அம்மா வீட்ல எனக்கு நடக்க தெரிஞ்சப்ப எங்களுக்கு இங்க புருஷன் வீட்ல வந்தவொடனே நடக்க தெரிஞ்சது மறந்து போயிடுங்க. நீங்க சொல்றது சரிதான் ஆண்டி. அப்பா அம்மா வீட்ல இருந்து வரும்போது ஸ்லிம்மா வரீங்க, இங்க வந்து ட்ரம் ஆயிடுறீங்களே. இதெல்லாம் விட்டுருங்கய்யா, அங்க இங்க ஏன் போயின்னு. நம்ம அரட்டை அரங்கத்துக்கே 350 பேருக்கு மேல பேச வந்தாங்கய்யா. அதுல 250 பேர் பொம்பளைங்கய்யா, மீதி 50 பேர் தான் இந்த ஆம்பளைங்க. கல்யாணம் ஆகி இந்த பொம்பளைங்க ஆம்பளைங்க பேச விடுறதே இல்லைங்கய்யா. அப்படியே நான் பேசுறேன்னு கிளம்பி வந்தாலும் நீ இங்க உக்காந்து புடவை கீச்சத போத நான் போய் கேட்கிறேன் பேக தூக்கின்னு வந்துடுறாங்கய்யா. இதுல இருந்தே உங்களுக்கு தெரியலையா இந்த ஆண்கள் தான் பாவன்றது? அதனாலதான் ஏன் சொல்றேன், இந்த நிழல்கள்ல ஆண் பாவம் தான் நேஜம், ஆண் பாவம் தான் நேஜம், ஆண் பாவம் மட்டும்தான் நேஜம். நீங்க என்ன நினைச்சாலும் சரிங்க ஐயா. அட சத்தியமா நான் 5வது படிக்கிற வரைக்கும் வள்ளுவர்னா சோசியக்காரன் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா எங்க ஊரு பேராவணியில பாத்தீங்கன்னா வெறும் அரசாங்க பஸ் தாங்க ஓடும். நாங்க படிக்கும் போதெல்லாம் அப்படி மேலே ஏறி டவுன் பஸ்ல பார்த்தவனு வச்சாக்க ஒரு திருவள்ளுவர் படம் மாட்டியிருக்கும். ஒரு தாடி வச்சிருப்பாரு, ஒரு கையில ஓலைச்சுவடி இருக்கும், ஒரு எழுத்தாணி வச்சிருப்பாரு. சரி இவர் சோசி இருந்தாங்க நினைச்சேன். அட சத்தியமா 10வது நான் படிக்கிற போதுதான் ஆஹாஹா இது 4 மார்க்குக்கு வந்திருக்கேன் மனப்பாட பகுதி, அடிபுரலாம எழுதணுமேனு கொஞ்சம் வள்ளுவரை உள்வாங்கினேன். 12வதுல கொஞ்சம் தெளிவாயிட்டேன். 1984 நான் பூண்டி புஷ்பம் காலேஜில் படிக்க போனது தாங்க என்ன பிடிச்ச கெட்ட நேரம். காலேஜ் நல்ல காலேஜ், நான் லவ் பண்ண ஆரம்பிச்சது என்ன பிடிச்ச கெட்ட நேரம். சரி 1.25 அடியில் உலகத்தையே அளந்த வள்ளுவர் ஒரு பொண்ணும் ஒரு ஆணும் எப்படி வாழணும்னு சொல்லியிருக்காருன்னு பார்த்தங்க. ஆனால் அவர் நல்லா தாங்க சொல்லியிருக்காரு. உடம்போடு உயிரிடை என்ன மற்றென்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு. ஏதாவது புரிஞ்சிச்சா? பொழிப்புரை எடுத்து படிச்சு பார்த்தேன். என்னன்னா உடம்பும் உயிரும் சேர்ந்து இருக்கணுமா, அப்பதான் மனுஷனா. அது போல அந்த பொண்ணோட இருக்கணுமா, நம்ம இது உறவு இருக்கணுமா, அந்த நட்பு இருக்கணுமா மனைவியோட. அப்படியாங்க இருக்கு. 1ஆம் தேதி சம்பளம் வாங்கிட்டு வந்தா சிரிக்கிறா, 10ஆம் தேதி 5ஆம் தேதி ஏன் சொந்தம் சொல்லி எங்க அக்கா தங்கச்சி வந்தா முறைக்கிறா, மாச கடைசியானா குறைக்கிறா, முடிஞ்சா உதைக்கிறா. இந்த நிலையில நாங்க பட்டுக்கிட்டு இருக்கிறோம். எங்க வள்ளுவர் சொன்ன வாக்கு எங்க நிறைவேறுச்சு? அவங்க வீட்டு சொந்தக்காரங்க வந்தா மட்டும் வாயை இழிப்பாங்க. அண்ணன் உங்க மனைவி உங்களை அடிக்கிறாங்க. ஆமாமா, தப்பே கிடையாது. ஏன்னா புருஷன் தான் பொண்டாட்டியை அடிக்கணும்னு ஒன்னும் சட்டம் இல்ல நாட்டுல. சமயத்துல பொண்டாட்டியும் புருஷனை தூக்கி போட்டு மிதிக்கலாம். நல்லா விளம்பரம் பண்ணு. இப்படி வேலூர்ல போய் மைசெட் வச்சு விளம்பரம் பண்ணு. என்னன்னா 65,000 ரூபாய் காசு கொடுத்து ஒரு பல்சர் பைக் வாங்கிட்டு வர்றீங்க, அது ஸ்டார்ட் ஆகலைன்னா 2 மிதி ஜாஸ்தியா மிதிக்கிறீங்கல்ல. 6 லட்சம் ரூபாய் வரவச்சனை கொடுத்து இவங்க வீட்டு அம்மா ஓட்டியாந்துருக்காங்க. சொன்ன பேச்சு கேட்கலன்னு 2 இழுப்பிலத்தை வாங்கிக்க வேண்டியதானே நான் கேட்கிறேன். தங்கச்சி சொல்றது நல்லா தான் இங்க இருக்கு. நான் கேட்கிறேன், 65,000 ரூபாய்க்கு வண்டி வாங்கிட்டு வர்றீல்ல, அந்த வாங்கிட்டு வந்த வண்டி சரியா இல்லைன்னா நல்லா தூக்கி போட்டு நல்லா உதச்சு ஸ்டார்ட் பண்றீல்ல, அதே வண்டி 2 வருஷம் ஆகி போச்சுன்னா ஒரு 20,000 30,000 தள்ளுபடி பண்ணி 35,000 ரூபாய்க்கு விற்கிறீல்ல. 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி என் பொண்டாட்டி என்ன ஓட்டிட்டு வந்தாள்ல, இப்ப நான் சரியா இல்ல, பக்கத்து வீட்டுக்காரி ஒரு 10,000 ரூபாய் கேட்கறான், கொடுத்துடுறது. இதை விட ஒரு பெரிய கொடுமை என்னன்னா, சாதாரணமா இங்க வந்திருக்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிறேன்னு, ஒரு புயலோ ஒரு சூறாவளியோ வந்தாங்கய்யா, விஞ்ஞானி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆண் பேரு ஒரு பெண் பேர் வைப்பாங்க. முதல்ல ஒரு புயல் வந்துருச்சு வச்சாங்களா, அது ஆண் பேரு. 2வது உருவாகிற புயலுக்கு பேர் பெண் பேர் வைப்பாங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 ஆம்பளை பேர் வச்சாங்க மாத்தி மாத்தி மாத்தி. அதெல்லாம் என்ன மாதிரி இங்க வந்திருக்கிற ஆளு மாதிரி சத்தம் போடாம அடங்கி போச்சு, எந்த பாதிப்பும் இல்லைங்க. ஒரு 3 புயல் உருவாச்சுங்க பொம்பளை ஆளு பேர்ல. கேத்ரீனா, ரீட்டா, எல்மா, 3 லட்சம் பேரை காணோம். தமிழ்நாட்டிலே 30,000 பேர் குளோஸ். ஆனா அதை விடுங்க, இனியாச்சும் நல்ல காலம் பிறக்குமா இந்த ஆண்டவன் அருளாலே நாங்க சாமி கும்பிடுக்கு திரியிறோம். இப்ப 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு புயல் வந்துச்சுங்க. சண்டால புயலுக்கு பாகிஸ்தான்காரன் பேர் வச்சா, அதுக்கு நர்கீஸ்னு பொம்பளை ஆளு பேரு. மியான்மரையே காணோம், அழிச்சு பிடிச்சுங்க. அதெல்லாம் விடுங்க ஐயா. எனக்கு உண்மையிலேயே சங்கடம் என்ன தெரியுமாங்க, பொண்டாட்டி மதிக்கல பிரச்சனை இல்லைங்க, அம்மா மதிக்கல பிரச்சனை இல்லை, அக்கா தங்கச்சிய மதிக்கல பிரச்சனை இல்லைங்க, இந்த வார வட்டிக்காரன் நம்மால் தானே அவன் மதிக்க மாட்டேங்கிறான் ஆம்பளைய. ஒரு 100 ரூபா கடன் வாங்கி கொடுங்க வார வட்டிக்காரன்ட்ட,
ஐயா நான் 14,227 ரூபா சம்பளம் வாங்குற ஹெட் மாஸ்டர், ரொம்ப முறையா இருக்கு, ஒரு 500 ரூபா பணம் குடியா 1ஆம் தேதி சம்பளம் வாங்கி தர்றேங்கிற. அவன் சொல்றான், அக்கா வீட்டில் இருக்காளா? எதுக்கு அக்கா? அக்காவை எதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு போறேங்கிறான். நான் என்ன கேட்கிறேன், என் பொண்டாட்டி சொல்லி தான் அந்த 500 ரூபா வாங்கி நான் குடும்பம் நடத்துறோம்னா குருணை மரத்தை நான் செத்தா என்னங்கிறேன்? எதுக்குங்க வாழ்க்கை? ஆனா இது விடுங்க, வார வட்டிக்காரன் பேங்கு. ஐயா 14,227 யூனியன் ஸ்கூலு கவர்மெண்ட் வாத்தியார் தானா, பர்சனல் லோன் தாங்கங்கிறேன். என்ன யாருமே பேங்க் பக்கத்து பார்க்கவே மாட்டேங்கிறாரு, மேனேஜர் ஃபீல்ட் ஆஃபீஸர்லாம். அங்கிட்டு பூரா பார்க்குறேன் மஞ்சளா ஒரு 15 சேலையில், அப்படியே பார்த்தா ஊதா கலர் சேலையில ஒரு 15. என்னன்னு கேட்டா மகளிர் சுய உதவி குழுவான். அங்க செவனப்பா போகுது, பெப்சியா போகுது, இங்க பச்சை தண்ணிக்கு வழி இல்லாம நான் நின்றுகிட்டு இருக்கிறேன். ஃபீல்ட் ஆஃபீஸர் போறாரு, அப்புறம் அது களஞ்சியம் குழுவா, வாங்க 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 உங்களுக்கு 30 lakhs கடந்துடுறேன், கயிறு ஃபேக்டரி வைக்கிறீங்களா 20% மானியம், இங்க 500 ரூபாய்க்கு வக்கல எங்களுக்கு, அதுங்களுக்கு 30 lakhs தான். நான் என்ன கேட்கிறேன், இதுக தனியா திரியிறம் போதே நாரி நாத்தறது கிடக்குறேன் நாங்க, இதுல குழுவா சேர்ந்து அது வடும் கொழு கொழுன்னு தெரியுது, நாங்க புழுவா துடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஐயா. இந்த இதெல்லாம் எங்க போய் நாங்க சொல்றது? நீங்க கூட சொன்னீங்க ஐயா, நம்ம சொந்தத்துக்கு செய்யணும்னா உயிரே போயிடும், அவங்க சொந்தம்னா அப்படி எதை வேணாலும் கொடுங்க, நீங்களே சொன்னீங்களே மகராஜன், உண்மையாதாங்க. பாக்குறேன் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி எங்க அக்கா வந்துச்சு, நல்லா இருந்தவ என்ன பண்ணா திடீர்னு ஆளை காணா. எங்க அக்கா வந்து தம்பி தம்பி இங்க வாடானுச்சு, வாக்கா எப்பக்கா வந்தான்ட்டு பல்வளைக்கிட்டே வந்தேன், நீ இன்னும் திருந்தவே இல்லையாடா, அங்க வார அத்தாச்சிக்கு 3 நாளா முடியலையா, நீ ஆஸ்பத்திரிக்கே ஏன்டா கூட்டிக்கு போலேன்னுச்சு. நான் சொன்னேன், இல்லை நல்லா தானேக்கா, நீ இப்படி தான் எப்போ பார்த்தாலும் சொல்லிக்கிட்டு ஊழிச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டே இருப்பேன் நீ. ஆனால் நான் போய் கேட்குறேன் அத்தாச்சிக்கிட்ட, அத்தாச்சிக்கு முரண்டு தான். எது எங்கள் அக்கா வந்தால் என் பொண்டாட்டிக்கு முரண்டும், என் தங்கச்சி வந்தால் என் பொண்டாட்டிக்கு பொறடியை வெட்டும், அவங்க அண்ணன் தம்பி அவங்க அக்கா தங்கச்சி வரட்டும், டைபாய்டில் இருந்தாலும் கிளுகிளுன்னு திருவாரூர் தேர் மாதிரி எழுந்திரிச்சு நின்றுக்குறாங்க. ஒன்னே ஒன்று சொல்றேன், நம்ம அக்கா தங்கச்சிக்கு செய்யறதுனாக்க அதுக்கு உயிரே விட்டுரும். அவங்க அக்கா தங்கச்சிக்கு நீங்க என்னத்த காசு இல்லையன்னு யோசனை பண்ணுங்களே, என்ன சொல்லும் தெரியுமில்ல, யார் வீடா இருந்தாலும் சரிதான், நீங்க யாருக்கு செய்யறீங்க, ஏன் தம்பிக்கு தானே செய்யறீங்க, அவன் நாளைக்கு நல்லா இருந்தா நமக்கு எதுவும் செய்ய மாட்டானா, நமக்கு தானே அவன் பண்ணுவான். நான் என்ன கேட்கிறேன்னா, நான் யாருக்கு செய்ய போறேன், ஏன் தம்பிக்கு தானே செய்ய போறேன், அவன் நாளைக்கு நல்லா இருந்தா எனக்கு செய்யாம அவன் யாருக்கு செய்ய போறான், எந்த பொம்பளையாச்சும் ஒத்துக்குருமா? நீங்க அவங்க அப்பா வீட்டுக்கு அவங்க அண்ணன் தம்பிக்கு அவங்க அக்கா தங்கச்சிக்கு உங்க சொந்த வீட்டை வித்து கொடுங்க சரின்றும், நமக்கு வந்து ஒரு மோதிரத்தை கூட நீங்க அட வைக்க முடியாது. ஆகவே உலகத்தில் உள்ள நிஜங்களில் எல்லாம் உண்மையான நிஜம் எது என்று சொன்னால் ஆண் பாவம். ஆணினா பாவம்னு பெண்ணுக்கு தான் தெரியும், அது இந்த பெண்ணுக்கு தான் தெரியும். ஐயா இந்த நிழல்களே ஆண் பாவம் தாயா நேஜம். ஒரு பெண்ணா இருந்த நீ யார் தெரியுமாயா ஆண் பாவம் பேசுறேன், எங்க அப்பா பாடுறாரு பாருங்க ஐயா பாடு, அதனாலதாயா பேசுறேன். என்னமோ நாட்டிலே உங்க அப்பா தான் பாடுபடுற மாதிரி, யார் யாரு பாடுபடுறாங்கன்னு லிஸ்ட் எடுத்தனா உனக்கு தாங்காது. இதெல்லாம் ஒழிஞ்சுதுன்னு படிக்க போவாயா, போனா அந்த புள்ள அந்த பெஞ்சில உக்காந்துன்னு இருக்கும், இவன் இங்க உக்காந்துன்னு இருப்பான், அது சும்மா இருக்க வேண்டியதானே, சும்மா அவனை பார்த்து சைடா லுக்கு விடுயா. இவன் என்ன பண்ணுவான், இவன் கிட்ட இருக்கிற நோச்செல்லாம் அதுகிட்ட குத்துருவான், அது 500க்கு 497 எடுத்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிடான், நம்மால 500க்கு 5 எடுத்து ஃபெயில் ஆகி நிப்பான். அடுத்து நம்மளுக்கு வாலிப வயசோடு ஒரு வருயா, அதுல லவ்னு ஒண்ணுத்த பண்ணிட்டு படுவான் பாரியா பாடு, அத கேட்டா நாய் கூட கண்ணீர் வடிக்க காக்கா கூட கலரா மாறிடுங்கய்யா. அந்த புள்ள அங்க இருந்து மிஸ்டு கால் கொடுக்கும், நம்ம டாப் அப் போட்டே கடன்காரன் ஆயிடுவா. மிஸ்ஸஸ் ஆவான்னு போனா தான் மிஸ் ஆகிட்டே இருக்கிறா. கடைசியில பார்த்தா அந்த புள்ள பணக்காரனா பார்த்து கூட்டின்னு ஓடிடும். இதெல்லாம் தாங்கிட்டு சரி வேலை செஞ்சாச்சு உருப்பிடுவோம் இன்டர்வியூன்னு ஒண்ணுத்துக்கு போவாயா. 3 ஆம்பளை உக்காந்துன்னு இருப்பான், ஒரே ஒரு பொட்டை பொண்ணு உக்காந்துன்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த புள்ளைய கூப்பிடுவான் உள்ள, இவன் 1/2 மணி நேரமா வெயிட் பண்ணின்னு இருப்பான், கண்டுக்க மாட்டான், முன்னா அந்த புள்ளைய தான் கூப்பிடுவான் உள்ள. இந்த புள்ள அங்க போய் என்ன பதில் சொல்லும் தெரியாது, அவன் நான் கேள்வி கேட்பானும் தெரியாது.
கடைசியில உள்ள இருந்து ஒருத்த வருவான், அந்த புள்ளைய வேலையில போட்டாச்சு நீங்களே ஏச்சு போங்க ஆண்டிடுவான். அந்த இடத்துலயும் பாவப்பட்டு நிக்கிறது இந்த ஆண்கள் தான் சார். அதனால தான் சொல்றேன், இந்த நிழல்கள்ல ஆண் பாவம் மட்டும்தான் நிஜம். ஓகே, என்ன ஆட்டம் ஆடுற அத்தா. ஐயா, பாகிஸ்தான் பிரச்சனை இந்தியா பிரச்சனைய கூட தீர்த்து புள்ளாயா. நம்ம பின்லேடன் பிரச்சனை அமெரிக்கா பிரச்சனைய கூட தீர்த்து புள்ளாயா. அவங்க ரெண்டு பேரையும் சமாதானம் பண்ணி புள்ளாயா. ஆனா அந்த மாமியா மருமகன் 2 கேஸ் இருக்கே, அந்த பிரச்சனையை தீர்த்தவ யாராச்சும் இருக்கிறாங்களா உலகத்துல? எனக்கு அதே பிரச்சனை. எப்ப பார்த்தாலும் என் பொண்டாட்டிக்கு எங்க அம்மாவுக்கு குடியுபிடி சண்டை நடந்துகிட்டே இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி அழுதேன். வேற என்ன பண்றது, நண்பட்ட தானே சொல்லி அழுகணும். அவன் சொன்னா ஒரு நல்ல ஜாதக காரனை பார்த்து ஒரு விஷயத்தை சொல்றான்னா கொண்டுகிட்டு ஓடுனங்க. என் ஜாதகத்தையும் பொண்டாட்டி ஜாதகத்தையும் போய் பார்த்தான், எடுத்து பார்த்தான். 10 பொருத்தம் நல்லா தானே இருக்கு, ஒரு குறையுமே இல்லையே. வேற எதுலயோ பிரச்சனை இருக்குன்னு யோசனை பண்ணி என்ன பண்ணாரு ஜாதகக்காரரு, அம்மா வாய 2 இன்ச்சு குறை, உன் பொண்டாட்டி வாய 4 இன்ச்சு குறை, பிரச்சனை இது வெறும் சொல்றாருங்க. ஐயா, இன்னும் மாமியார் மருமக பிரச்சனையை வந்து இங்க அளந்துட்டு இருக்காரு. கல்யாணத்துக்கு முன்னாடி என்னோட குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுமா சார்? BA ஃபர்ஸ்ட் இயர் இன்கம்ப்ளீட். இன்னைக்கு என்னோட குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுமா சார்? MA MPhil முடிச்சிட்டு PhD பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு காரணம் யார் தெரியுங்களா? என்னோட மாமியார். சொல்றேன் கேளுங்க. என்னோட வீட்டை பாத்துக்கிறதுக்கு என்னோட மாமியார் இருக்காங்க, என்னோட குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்கு என்னோட மாமியார் இருக்கிறாங்கன்ற மனநிறைவு எனக்கு இன்னைக்கு இருக்கிறதுனால தான் வெளியுலகத்துல போய் என்னோட சாதிக்க முடியுது. சும்மா இங்கெல்லாம் ஒருத்தர் வந்து கதை அளந்துட்டு இருக்காதீங்க. இன்னைக்கு பெரும்பாலும் அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு. நாங்க எப்போ ஒன்னாயிட்டோம். உங்க புலம்பல தான் அங்க சரியில்லை. நீங்க கல்யாணத்தை அப்ப என்ன படிச்சிருந்தீங்க? BA ஃபர்ஸ்ட் இயர் இன்கம்ப்ளீட். இப்ப என்ன படிச்சிருக்கீங்க? MA MPhil PhD. உங்க கல்யாணத்தப்ப உங்க வீட்டுக்காரர் என்ன படிச்சிருந்தாரு? BE படிச்சிட்டு இருந்தாரு. இப்ப என்ன படிச்சிருக்காரு? இப்ப எதுவும் படிக்கல. அதாங்க ஆம்பளை. நம்பி வந்த பொண்டாட்டி, கட்டிக்கு வந்த பொண்டாட்டி சந்தோஷமாக இருக்கணும், நம்முடைய சகோதரிகளா நல்லா இருக்கணும், பெத்த தாய் நல்லா இருக்கணும்னு என்ன மாதிரி ஓடா உருக்கி தேஞ்சு போனவர்கள் தாங்க ஆளு. அந்த வைத்தறிச்சலை சொல்ல வந்தங்க. ஆகவே உலகத்தில் உள்ள நிஜங்களில் எல்லாம் உண்மையான நிஜம் எது என்று சொன்னால் ஆண் பாவம்.